கணக்கு எழுதி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சித்திரகுப்தன் எழுதும் பாவம் புண்ணியத்தை ஏற்றவாறே மனிதர்கள் இறந்தவுடன் அவர்களுக்கு நரகத்தில் தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. சித்திரகுப்தனை பிரம்மன் உயிர் மற்றும் அறிவை கொண்டு படைத்தார். நரகத்தின் ராஜாவான யமனுடன் சித்திரகுப்தன் இருக்கிறார். ஒரு தடவை யமதர்மராஜா பிரம்மனிடம் இறந்தவர்களின் பாவம் புண்ணியங்களை கணக்கெடுப்பதும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் மிகவும் கஷ்டமாக இருப்பதாக கூறினார். இதற்கு காரணம் உலகில் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் செய்யும் பாவத்தின் எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் யமதர்மராஜா பிரம்மனிடம் வேண்டினார். இதனால் பிரம்மன் யமனுக்கு உதவியாக சித்திரகுப்தனை படைத்தார். நாரதரும் சித்திரகுப்தனும் சகோதரர்கள் என கூறப்படுகிறது. சித்திரகுப்தனின் மனைவியின் பெயர் நந்தினி மற்றும் சோபாவதி ஆகும். இவர்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சித்திரகுப்தன் கையில் மக்களின் பாவ புண்ணியங்கள் எழுதுவதற்கு ஓலைச்சுவடி மற்றும் மயில் இறகை வைத்திருப்பதாக காட்டப்படுகிறார். நவகிரகங்களில் ஒன்றான